guys, I am YoYo. இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிவைஸ் பத்தி நான் வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கலி ஒரு மெடிக்கல் டிவைஸ் அப்படினே சொல்லலாம். இது வந்து எல்லாத்து வீட்லயும் ஒரு அவசியமா இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படினே சொல்ல முடியும். அது என்ன ப்ராடக்ட் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த டிவைஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அது கூட வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து இந்த கொரோனா காலத்துல கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படினே சொல்ல முடியும். சோ இத பத்தின அன்பாக்சிங் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ டீடைலா அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வெயிட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல இது வந்து ஒரு பெஸ்டான பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படினே சொல்லலாம். சோ இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன், நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்க முடியும். சரி, ஓகே கைஸ், இதுதான் வந்து அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரோட பாக்ஸ். இந்த அன்பாக்ஸ் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் கிட் அன்பாக்ஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டிவைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக் பல்ஸ் ஆக்சிமீட்டர் CMS50D அப்படிங்கிற மாடல் இருக்கக்கூடிய ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதோட டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிளிப் டைப் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்ஃப்ராரெட் மூலியமாக வந்து நம்ம பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவலை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிவைஸ் தான். இதில் இருக்க மேனுவல் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா இது ஒரு மெடிக்கல் டிவைஸ், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 AAA பேட்டரி தேவைப்படுது. ஸோ இந்த பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லாங் லாஸ்ட்டாகவே வரக்கூடிய டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோனோ பட்டன் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வித செட்டிங்ஸும் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், மோனோ பட்டன். இந்த ஒரு மோனோ பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து டிஸ்பிளே வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நம்ம ரைட் சைடு நிற்கணும், ரைட் சைட் பார்க்கலாம். பேஷண்ட்டோட வியூக்கு வரணும் அப்படின்னா இந்த பேஷண்ட் வியூக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மற்ற சைடில் நீங்கள் நிற்கிறீங்க, இல்லை உங்களுக்கு பார்க்கணும், இல்லை விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மோனோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். எல்லா டேரக்ஷனுக்குமே வந்து அந்த டிஸ்பிளே டர்ன் ஆகும். ஸோ அது மூலியமாக நம்ம டிஸ்பிளேல பார்த்துக்க முடியும். இது வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெயினாக தெரியும். பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவலும் காட்டும், பல்ஸும் காட்டும். ஸோ அந்த மாதிரி சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இதில் இதோட குவிக் ஸ்பெக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியும், எல்லாத்தினாலும் யூஸ் பண்ண முடியும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த டிவைஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட வீட்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு கிளினிக்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேரிபிளான ஒரு டிவைஸ் அப்படின்னே சொல்ல முடியும், ஒரு காம்பேக்டான டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைஸோட அக்யூரசி வந்து ஹை லெவல் அக்யூரசி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் டிஜிட்டல் மீட்டரில் வந்து நமக்கு என்ன அக்யூரேட் வேல்யூ அது வந்து தாராளமாக காட்டும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பவர் கன்சம்ஷன். இதில் வந்து ஒரு AAA பேட்டரி போட்டிங்கன்னா போதும், இது லாங் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். டிவைஸ் வந்து நம்ம ஈஸியாகவே ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ மெயினாக இந்த டிவைஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்க ஹீமோக்ளோபினில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலையும் அப்புறம் வந்து பல்ஸ் ரேட்டையும் செக் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த டிவைஸ் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு இந்த வீடியோ செக்மெண்ட்ல சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா டைமில் வந்து அதிகமாக கொரோனா பரவிட்டு இருக்கு. நம்ம வந்து கொரோனா வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாத்தோட்டு போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது, கொரோனா இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொரோனா வந்து மியூட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்லாம் நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ அது புதுவிதமாக மியூட்டேட் ஆகிட்டு நம்ம எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டிவைஸ் எல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஸோ அப்படி இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பிளட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி கொரோனா வைரஸ் அதில் அட்டாக் பண்ணியிருந்து அப்படின்னாலும் அவங்களோட பிளட்ல இருக்க ஆக்சிஜன் வந்து குறையும். வந்து நம்ம ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ப்ரிவென்ஷனாகவே நம்ம எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ மேபி வந்திருந்தா வரலைனாலும் இந்த டிவைஸ் மூலியமாக பார்த்துட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். இது வந்து எல்லா கிளினிக்கல்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்பிட்டலும் யூஸ் பண்ணலாங்க, ஒரு இண்டிவிஜுவல் வீட்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டு யூஸ், எல்லாரும் காமன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த டிவைஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு மட்டும் கிடையாது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கும் பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவலை மானிட்டர் பண்ணுறதுக்கும் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லாத்து வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க, அவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். லைட்டாக சானிடைஸ் பண்ணிட்டோம்னா போதும், இந்த ஃபிங்கர் வைக்கிற இடத்த நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், எல்லாரும் சேஃபாக இருங்க. கொரோனா போயிடுச்சுன்னு யாரும் அலட்சியமாக இருக்க வேணாம், ஏன்னா இது வந்து மியூட்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் சொல்கிறாங்க. யாரும் பயப்பட தேவையில்லை, ஆனால் ப்ரிவென்ஷன் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு முன்னேற்பாடாக வந்து நம்ம இந்த மாதிரி டிவைசஸ் அண்ட் நம்ம கையை சானிடைஸ் பண்ணுறதாகட்டும், மாஸ்க் யூஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ப்ரிவென்ஷனாக இருப்போம். இந்த கொரோனாவிலிருந்து தப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டிவைஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க கொரோனா வைரஸ்கிட்டே நீங்க இந்த ஃபிங்கர் காட்டலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த டிவைஸ் வந்து யூஸ்ஃபுல் ஆகக்கூடியது. தெர்மோமீட்டர் விட இந்த டிவைஸ் வந்து கொரோனா வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து இந்த டிவைஸ் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. ஸோ இதே போல அடுத்த வீடியோல செமையான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from YoYo. Thanks for watching.